தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து மக்கள் வழிபாடு. புதுச்சேரி, உதகை உள்ளிட்ட இடங்களில் பொங்கல் கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் சிலம்பாட்டம், ஒயிலாட்டத்துடன் நடந்த கொண்டாட்டத்தை கண்டு ரசித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் மகரவிளக்கு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் காட்சி அளித்த ஐயப்பனை தரிசித்த பக்தர்கள். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் தழுவிய வீரர்கள். அருமையான மாடு, அருமையான வீரர், நல்லா விளையாடுறீங்க, சூப்பர் மாடுங்க. ஒரு ஆளு மட்டும் அருமையான காலை, அருமையான வீரர், நல்லா கைத்தடி உற்சாகப்படுத்த நம்மளுடைய மாநகராட்சி மேயர் திரு இந்திராணி மட்டும் வலியுறுத்தி அமைச்சர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார் திருப்பரங்குன்றம் கார்த்திக். 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசு. 19 மாடுகளை பிடித்த கார்த்திக் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டில் 15 காளைகளை தழுவிய குன்னத்தூர் அரவிந்த் திவாகருக்கு 2வது பரிசு. 2 சக்கர வாகனத்தை பரிசாக வென்றார். மாநகராட்சி மேயர் சார்பாக சிறந்த 2வது சிறந்த மாடுபிடி வீரருக்கு வழங்கப்படுகிறது. அவனியாபுரம் வாடிவாசலில் VK சசிகலா பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளை களத்தில் நின்று அசத்தல். முதலமைச்சர் MK ஸ்டாலின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் முதல் பரிசாக வழங்கப்பட்டது. பொதுச் செயலாளர் சர்வர் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா மாறுபா புடிச்சு பாரு. VK சசிகலா என்ற சின்னமா மாறு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டின் 9வது சுற்றில் நிகழ்ந்த சோகம். காளை முட்டியதில் படுகாயமடைந்த வீரர் நவீன்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஜல்லிக்கட்டில் களமாடிய மாடுபிடி வீரர்கள் 21 பேர் உட்பட 48 பேர் காயம். 10 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒத்திவைக்கப்பட்ட நெட் தேர்வுக்கான புதிய தேதிகள் அறிவிப்பு. வரும் 21 மற்றும் 27ஆம் தேதிகளில் தேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை தகவல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலம். ராட்சத பலூன்களில் பறந்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றார் V. நாராயணன். 2 ஆண்டுகள் பதவி வகிப்பார் என தகவல்.